இயேசுவின் எதிர்மை சகோதர சகோதரிகள், இந்த 16வது அதிகாரமானது இந்த வெற்றி வாகையை முன்னிட்டு யூதித்து தம்முடைய கடவுளை நினைத்து ஒரு பெரிய புகழ் பாடல் பாடுகிறார். அந்த புகழ் பாக்களைத்தான் இந்த அதிகாரம் முழுக்க நமக்கு எடுத்து வைக்கிறது. எவ்வாறெல்லாம் நன்றி செலுத்துகிறார், எப்படி இந்த அசிரியர்கள் எங்களை துச்சமென கருதினார்கள், அவர்கள் எப்படியெல்லாம் எங்களை வீழ்த்தி எங்கள் கைம்பெண்களை கூட்டிட்டு போகலாம், இவர்களை என்னது எல்லாத்தையும் வீழ்த்தி வெட்டி அழிக்கலாம் என்றெல்லாம் நினைத்த இவர்களை அசிரியர்கள் கையில பெரிய படைகளை கடவுள் அனுப்பல, பெரிய வல்ல வீரர்களிடம் அவருடைய தலையை கொடுக்கல, ஒரு கைம்பெண்ணாகிய என்னிடம் யூதித்திடம் அவர் ஒப்பு கொடுத்தார், என் அழகை கண்டு அவன் மயங்கினான் என்றெல்லாம் அவர் இதோ இந்த பாடலிலே விவரிக்கக்கூடிய ஒரு நிகழ்வைத்தான் இந்த அதிகாரம் நமக்கு எடுத்து வைக்கிறது. ஆம் அன்புக்குரியவர்களே, எவ்வாறு யூதித்து தன்னுடைய தந்திரத்தாலும் திறமையினாலும் வலிமையினாலும் உலப்பெருனை வென்றார் என்பதை உள்வாங்கும் பொழுது நாமும் நம்முடைய கடவுளை போற்றுவோம், அவர் நமக்கு செய்த அளப்பரிய விஷயங்களை எண்ணி பார்த்து மகிமைப்படுவோம் என்ற எண்ணத்தோடு இந்த அதிகாரத்திற்கு நாம் செய்யமடுப்போம். யூதித்து பாடிய பாடல்: என் கடவுளுக்கு முரசு கொட்டுங்கள், ஆண்டவருக்கு தாளங்களோடு பண்ணி செய்யுங்கள், அவருக்கு திருப்பாடலும் புகழ்பாவும் இசையுங்கள், அவரது பெயரை புகழ்ந்தேத்துங்கள், அவரது பெயரை கூவி அழையுங்கள், ஏனெனில் ஆண்டவர் போர்களை முறியடிக்கும் கடவுள், மக்கள் நடுவே தம் கூடாரத்தை அவர் அமைத்துள்ளார், துரத்துவனுடைய கையினின்று என்னை அவர் விடுவித்தார். வடக்கு மலையிலிருந்து அசிரியன் வந்தான், 1000 படை வீரர்களுடன் அவன் வந்தான். அவர்களது பெருந்திரள் ஓடைகளை தடுத்து நிறுத்தியது, அவர்களுடைய குதிரைப்படை மலைகளெங்கும் பரவி இருந்தது. உன் எல்லைகளை தீக்கிரையாக்குவேன், உன் இளைஞர்களை வாளுக்கு இரையாக்குவேன், உன் குழந்தைகளை தரையில் அடித்து கொள்ளுவேன், உன் சிறுவர்களை கவர்ந்து செல்வேன், உன் கன்னி பெண்களை கொள்ளைப் பொருளாக கொண்டு போவேன் என்று அசீரியன் அச்சுறுத்தினான். எல்லாமல்ல ஆண்டவரோ ஒரு பெண்ணின் கையால் அவர்களை முறியடித்தார். வலிமை வாய்ந்த அவனை இளைஞன் வெட்டி வீழ்த்தவில்லை, அரக்கர்கள் அடித்து நொறுக்கவில்லை, உயரமான இரட்சகர்கள் தாக்கவில்லை. ஆனால் மெராரியினுடைய மகள் யூதித்து தம் முக அழகால் அவனை ஆற்றல் இழக்கச் செய்தார். இஸ்ரேலின் துயருற்றோரை தூக்கிவிட அவள் கைம்பெண்ணுக்குரிய தம் ஆடையை களைந்தாள், தம் முகத்தில் நறுமண எண்ணெய் பூசிக்கொண்டாள், தலையை வாரி முடித்து மணிமுடியை சூடிக்கொண்டாள், அவனை மயக்க மெல்லிய உடையை அணிந்து கொண்டாள். அவளது காலணி அவனது கண்களை கவர்ந்தது, அவளது அழகு அவனது உள்ளத்தை கொள்ளை கொண்டது, அவரது வாள் அவனது கழுத்தை துண்டித்தது. பெர்சியர் அவளது துணிவை கண்டு நடுங்கினர், மேதியர் அவளது மன உறுதியை பார்த்து கலங்கினர். தாழ்வுற்ற என் மக்கள் முழக்கமிட்ட போது பகைவர்கள் அஞ்சினார்கள், வலிமை இழந்த என் மக்கள் கதறிய பொழுது அவர்கள் நடுங்கினார்கள். என் மக்கள் கூச்சலிட்ட போது அவர்கள் புறம் காட்டி ஓடினார்கள். பணி பெண்களின் மைந்தர்கள் அவர்களை ஊடுருவ குத்தினார்கள். தப்பி ஓடுவோரினுடைய பிள்ளைகளுக்கு இளைத்தது போல் அவர்களை காயப்படுத்தினார்கள். என் ஆண்டவனுடைய படையால் அவர்கள் அழிந்தார்கள். என் கடவுளுக்கு புதியதொரு பாடல் பாடுவேன். ஆண்டவரே, நீ பெரியவர், மாட்சிமிக்கவர், வியத்தக வலிமை கொண்டவர், எவராலும் வெல்ல முடியாதவர். உன்னுடைய படைப்புகள் அனைத்தும் உமக்கே பணிபுரியட்டும். நீர் ஆணையிட்டீர், அவை உண்டாயின, நீ ஆவியை அனுப்பினீர், அவை உருவாயின. உமது குரலை எதிர்த்து நிற்பவர் எவரும் இல்ல. மலைகளின் அடித்தளங்களும் நீர் திரளும் நடுங்குகின்றன, பாறைகளும் திருமுன் மெழுகுவோடு உருகுகின்றன. உமக்கு அஞ்சுவோருக்கோ நீர் இரக்கம் காட்டுகிறீர். நறுமணம் வீசும் பழியெல்லாம் உமக்கு பெரிதல்ல, எரிபலியினுடைய கொழுப்பெல்லாம் உமக்கு மிக சிறிதே. ஆண்டவருக்கு அஞ்சு நடப்போரே எக்காலமும் பெரியோர். ஐயோ, என் இனத்தாரை எதிர்த்தெழுகின்ற நாட்டினருக்கு கேடு வரும். எல்லாமல்ல ஆண்டவர் தீர்ப்பு நாளில் அவர்களை பழி வாங்குவார். அவர்களது தசைக்குள் நெருப்பையும் புழுக்களையும் அவர் அனுப்புவார். அவர்கள் துயருற்று என்றும் அழுவார்கள். மக்கள் எருசலேமுக்கு போய் சேர்ந்தவுடன் கடவுளை வழிபட்டார்கள். தங்களை தூய்மைப்படுத்திய பின் எரிபலிகளையும் தன்னார்வ படையல்களையும்
காணிக்கைகளையும் செலுத்தினார்கள். மக்கள் தமக்கு கொடுத்திருந்த உலப்பெரியனுடைய களன்கள் அனைத்தையும் யூதித்து கடவுளுக்கு உரித்தாக்கினார். அவனுடைய படுக்கை அறையிலிருந்து தமக்கென்று எடுத்து வைத்திருந்த மேல் கவிகையையும் கடவுளுக்கு நேர்ச்சியாக்கினார். மக்கள் எருசலேமில் திருவிழத்துக்கு முன் 3 மாதமாக விழா கொண்டாடினார்கள். யூதித்தும் அவர்களுடன் தங்கியிருந்தார். அந்நாட்களுக்கு பிறகு ஒவ்வொருவரும் தத்தம் இல்லத்துக்கு திரும்பினர். யூதித்து பெத்தூலியாவுக்கு சென்று தம் உடைமையை வைத்து வாழ்க்கை நடத்தினார். தம் வாழ்நாள் முழுவதும் நாடெங்கும் புகழ் பெற்றிருந்தார். பலர் அவரை மணந்து கொள்ள விரும்பினர். ஆனால் அவருடைய கணவர் மனாசே இறந்து தம் மூதாதையரோடு துயில் கொண்டதிலிருந்தே தம் வாழ்நாள் முழுவதும் வேறு யாரையும் அவர் மணமுடிக்கவில்லை. அவருடைய புகழ் ஓங்கி வளர்ந்தது. தம் கணவனுடைய இல்லத்தில் அவர் 105 வயது வரை உயிர் வாழ்ந்தார். தம் பணிப்பெண்ணுக்கு உரிய உரிமை கொடுத்து அனுப்பி வைத்தார். பெத்துலியாவில் உயிர் துறந்தார். அவருடைய கணவர் மனாசேயினுடைய குகையில் அவரை அடக்கம் செய்தனர். இஸ்ரேல் இனத்தார் அவருக்காக 7 நாள் துயரம் கொண்டாடினர். தாம் இறப்பதற்கு முன்பே யூதித்து தம் கணவர் மனாசேயின் நெருங்கிய உறவினர் ஆகிய அனைவருக்கும் தம் உடைமைகளை பகிர்ந்து கொடுத்திருந்தார். யூதித்தின் எஞ்சிய வாழ்நாளின் போதும் அவர் இறந்து நெடுங்காலத்திற்கு பின்வரும் எவரும் இஸ்ரேல் மக்களை மீண்டும் அச்சுறுத்தவில்லை. பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க.